நகைக்காக மாமியாரை கொடூரமாக கொன்று நாடகமாடிய அக்கா தங்கையை போலீசார் 24 மணி நேரத்தில் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள நிலாக்கோட்டை ஊராட்சி வெள்ள காலனி பகுதியில் வசித்து வந்த முகமது மைமூனா தம்பதியருக்கு 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். பிள்ளைகளுக்கு திருமணமாகி குடும்பத்துடன் வாழ்ந்து வருவதால் முகமது மைமூனா தம்பதியர் மட்டும் தனியாக ஒரு வீட்டில் வசித்து வந்தனர். தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக பணியாற்றும் முகமது பணிக்கு சென்ற பின் மனைவியை போனில் தொடர்பு கொண்டபோது போனை எடுக்காததால் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது முன்புற கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. அக்கம் பக்கத்தினர் உதவியோடு கதவின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மைமூனா சமையலறையில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் 4 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் மைமூனாவின் மருமகள் ஹைருனிஷா மீது காவல்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவரும் அவரது தங்கையும் சேர்ந்து இந்த கொலையை செய்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. குறிப்பாக இவரது தங்கை ஹசீனாவின் கணவர் நிஜாமுதீன் கஞ்சா மற்றும் போதைப் பொருள் விற்ற வழக்கில் கைதாகி கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவரை ஜாமீனில் எடுப்பதற்காக தனது அக்காவின் மாமியாரை கொலை செய்ய திட்டமிட்டது தெரியவந்துள்ளது. மைமூனாவின் கணவர் பணிக்கு சென்றதை பயன்படுத்திக் கொண்ட அக்கா தங்கை இருவரும் மைமூனாவை கொலை செய்துவிட்டு பழியை அந்த பகுதியில் கம்பளி விற்கும் வட மாநிலத்தவர் மீது சுமத்த திட்டமிட்டதும் தெரிய வந்தது. சமையலறையில் இருந்த குக்கர் மற்றும் சிலிண்டரால் மைமூனாவை கடுமையாக தாக்கி கொன்றுவிட்டு கத்தி மூலம் காதை அறுத்து 6 சவரன் நகையை எடுத்தது மட்டுமின்றி ஒரு ஆண் கொலை செய்தது போல் சித்தரிப்பதற்காக 3 பீடி துண்டுகளையும் அங்கு போட்டுள்ளனர். மேலும் பின்புற கதவையும் அடைத்துவிட்டு சமையல் சிலிண்டரையும் திறந்துவிட்டு வெளிப்புற கதவையும் பூட்டு மூலம் பூட்டியுள்ளனர். வீட்டை திறக்கும் பட்சத்தில் மின்சார சுவிட்சை போடும்போது சிலிண்டர் வெடிக்கும் வகையில் திட்டமிட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் 24 மணி நேரத்தில் கையும் களவுமாக கைது செய்த போலீசார் திருடப்பட்ட 6 சவரன் நகையை பறிமுதல் செய்தனர். அக்கா தங்கை இருவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.